ஸ்ரீ மாத்ரே நமஹ. ஸ்ரீ துர்காயே நமஹ. இப்போ நம்ம மகிஷாசுர மர்தினி ஸ்தோத்திரத்தில் 20 பாட்டும் பார்த்து முடிச்சிட்டோம் இல்லையா? அந்த ஸ்தோத்திரத்தில் மற்ற ராட்சசருங்களை மற்ற அசுரருங்களை கொன்னதை பற்றியெல்லாம் டீட்டெயில்ஸ் வந்தது பாட்டுங்களில் பார்த்தோம். அதாவது அந்த தூம்ரலோச்சனா, ரக்த பீஜன், அந்த மாதிரி பெரிய பெரிய ராட்சசருங்க கஷ்டமான சண்டைகளில் அம்மா எப்படி அவங்கள அழித்தாங்க அதெல்லாம் பாட்டில் கொஞ்சம் பார்த்தோம். ஆனால் ஒவ்வொரு பாட்டுலேயும் லாஸ்ட் லைன் ரிஃப்ரெயின் வந்து மகிஷாசுர மர்தினின்னு சொல்லி அந்த ஸ்தோத்திரமே மகிஷாசுர மர்தினி ஸ்தோத்திரமாக சொல்லி மகிஷாசுரனை எப்படி கொன்னாங்க, அது யார், அதெல்லாமே பாட்டில் எதுவும் வரல இல்லையா? அது என்ன அப்படி காரணம்னா, அந்த மகிஷாசுரனை கொன்னப்புறம்தான் இந்த கோபத்தில் இருந்தாங்க. அந்த கோபத்தை தணிக்கிறதுக்காக தான் இந்த பாட்டை பாடினாங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அதனால் ஃப்ரெஷ்ஷாக நடந்த அந்த யுத்தத்தை சொல்லாமல் அதுக்கு முன்னே அவங்க பண்ண அந்த கிரேட் க்ளோரி, அவங்க க்ளோரியஸ் வாரெல்லாம் சொல்லி, அவங்க பெருமைங்களை சொல்லி, அவங்க அழகை சொல்லி, இப்படி கோவத்தை தணிச்சார் சங்கரர். அதுதான் அர்த்தம். ஸோ இந்த உடனே இப்போ நடந்த சண்டையை உடனே அதை சொல்லாமல் பழைய பெருமையெல்லாம் சொல்லி இந்த பாட்டில் பாடியிருக்காங்க. அதனால் மகிஷாசுரனை பற்றியும் அந்த வதம் பற்றியும் இதில் வரலை. அதை நம்ம வேணால் நம்ம பார்த்துக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். அது கதை புராணங்களில் இருக்குது. ஸோ ஆரம்பத்திலே நம்ம இன்ட்ரடக்ஷனில் மகிஷாசுரன் யார் அதெல்லாம் பார்த்துட்டோம் இல்லையா? ஒரு ரம்பன்ன்ற ஒரு அசுரன் தனக்கு ஒரு பலசாலியான பிள்ளை வேணும்னு தவம் பண்ணி கேட்டுக்கிறான். அதுக்கு அந்த மாதிரி ஒரு எருமை பலத்தோட ஒரு பையன் பிறந்தான் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். மகிஷாசுரன் யாருன்னு. இப்போ அவன் எப்படி அழிஞ்சான் அதை அம்மா கையால், அதை கொஞ்சம் இப்போ பார்த்துட்டு நம்ம இந்த கன்க்ளூடிங் பார்ட்டில் அதை பார்த்துட்டு தெரிஞ்சுக்கலாம். இது என்ன ஆச்சுன்னா, மகிஷாசுரன் அந்த மாதிரி அவன் வளர்ந்தான், நல்ல பலசாலியாக இருந்தான். அப்படி இருந்தவன் அவனும் தவம் பண்ணுறான். இந்த அசுரர்களுக்கெல்லாமே எப்போவுமே அந்த தவ வலிமையும் உண்டு. நல்ல ஸ்டாமினா, எவ்வளோ நாள் வேணாலும் உட்காந்து தவம் பண்ணுவாங்க. அப்படி அவன் பெரிய ரொம்ப நாள் லாங் பெனன்ஸ் பண்ணி பிரம்மாவை நினச்சி பண்ணுறான். ஸோ பிரம்மா வந்தார். ரொம்ப நாள் தவம் பண்ணப்புறம் என்ன வேணும்ப்பா அப்படின்னு கேட்டார். எல்லா அசுரர்களும் கேட்குற மாதிரி தான் அவனும், எனக்கு சாகாவரம் வேணும், நான் சாவே எனக்கு வரக்கூடாது, எண்டே இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்குறான். அது பிரம்மா சொல்லிட்டார், அது கொடுக்க முடியாது, அது என் கையில் இல்லை. அந்த மாதிரியெல்லாம் சாகாமல் யாரும் இருக்க முடியாது, பிறந்தவங்கள்லாம் மரணம் அடைஞ்சு தான் ஆகணும். ஸோ எண்டு இருக்கும், அது முடியாது, வேறு ஏதாவது கேளு அப்படின்னாரு. அப்போது அவன் அந்த மாதிரி எனக்கு சரி, இந்த தேவருங்களாலேயோ ரிஷிங்களாலேயோ மனுஷனாலேயோ எல்லாம் சாகக்கூடாது, எனக்கு எண்டு வந்து தான் வரணும் அப்படின்னா யாராவது ஒரு பெண் கையில் சாகிறேன், யாராவது ஒரு பெண்ணு வந்து கொல்லட்டும் அப்படின்னு கேட்குறான். அப்படின்னா உடனே பிரம்மா ஓகே கிராண்டட் அப்படின்ட்டார். அவன் எந்த தைரியத்தில் கேட்டான்? பெண்ணுக்கு யாருக்கும் தன்னை விட அதிகமான பலம் இருக்காது. எந்த பெண்ணாக இருந்தாலும் அவனை கொல்லும்படியான பலம் இருக்காது. இவன் தான் அவ்வளோ பலசாலியாச்சே, அதனால் என்னை விட பலசாலியாக எந்த பெண்ணு இருந்துட போகிறா அப்படின்ற தைரியத்தில் அவன் அதை கேட்டான். ஸோ அதை கொடுத்துட்டார். கொடுத்ததுக்கப்புறம் அந்த மாதிரி வரன் வாங்கின உடனே இவங்கெல்லாம் எல்லா அசுரர்களும் பண்ணுறது அதுதான். அவங்க குவைட்டாக இருந்தால் யாரும் ஒன்றும் தப்பில்லை, நல்லவனாக இருந்தால் எந்த இதுவும் இல்லை. ஆனால் ஆரம்பிச்சுடுவாங்க அட்ராசிட்டிஸ். ஒரே இஷ்டத்துக்கும் எல்லா உலகத்துக்கும் போவாங்க. பிரம்மாண்டமாக சுற்றி முதல் அட்டாக் தேவலோகத்துக்கு போய் தேவருங்களெல்லாம் அடித்து நொறுக்கி அந்த இந்திரனுடைய சிம்மாசனத்தை கேப்சர் பண்ணி அதில் உட்காந்துருவான் போய். ஸோ சொர்க்கலோகம் என்னது தான் அப்படின்னு முதல்ல அதை கேப்சர் பண்ணுவாங்க. ஒவ்வொரு அசுரனும் அதுதான் பண்ணுவான். அந்த மாதிரி பண்ணி அந்த தேவருங்கள்லாம் எல்லாம் அங்கே இருக்கிற 30 கோடி தேவருங்களும்
எங்கெங்கேயோ ஓடி போயிடுவாங்க, ஒளிஞ்சிப்பாங்க இந்திரன்லேருந்து. அப்படி ஒரு பலத்தை காட்டி அவங்கள அட்டாக் பண்ணி அதை சீஸ் பண்ணிடுவான் தேவலோகத்தை. அதுக்கப்புறம் பூலோகத்துக்கு வருவான். பூலோகத்தில் வந்து மனுஷாலெல்லாம் பாவம், அவ்வளோ பலம் யாருக்கு இருக்குது? அவங்களெல்லாம் டார்ச்சர் பண்ணி அங்கங்கே கொல்றதும் எல்லா மாதிரியும் பண்ணுவான். ரிஷி உலகத்துக்கு போவான், ரிஷிங்களெல்லாம் டார்ச்சர் பண்ணுறது எல்லாம் இந்த மாதிரி. பிரம்மலோகம் ஒன்று விடாமல் எல்லா லோகத்துக்கும் போய் எல்லாரையும் டார்ச்சர் பண்ண ஆரம்பிப்பாங்க. அட்டகாசம். எனக்கு இவ்வளோ பலம் இருக்குது, என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அந்த திமிரில். அப்படி பண்ணும்போது தான் அப்புறம் பார்த்து இவ்வளோ கஷ்டப்பட்டப்புறம் இந்திரனும் தேவருங்களும் பிரம்மாவும் எல்லாருமா ஓடி போய் கடவுளுங்க காலில் விழுவாங்க. நாராயணரோ சிவபெருமானையும் போய் கெஞ்சுவாங்க. அப்புறம் இதெல்லாம் யோசித்து பார்க்குறாங்க. அவன் என்ன கேட்டான்? பெண்ணு கையால் தானே சாவு வரணும், அதர்வைஸ் வேறு யாரும் கொல்லக்கூடாது, யார் கையிலையும் அவனுக்கு மரணம் இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்டான் இல்லையா? ஸோ பெண்ணு தான் இப்போ கொல்ல முடியும், அவனை அழிக்க முடியும். அதனால் பராசக்தியை பிடிச்சி அம்மா தாயே நீ தான் காப்பாற்றணும், இந்த மாதிரி பண்ணுறான் அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் பராசக்தி சரி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அங்கே துர்கா அவதாரம் எடுக்கிறாங்க. அம்மா பராசக்தி அவங்க தான் பார்வதி தேவி அப்படியும் சொல்கிறோம் இல்லையா? எத்தனையோ ஃபார்ம்ஸ் இருக்குது அவங்களுக்கு, எத்தனையோ பேர் இருக்குது. அந்த மாதிரியில் துர்காவாக அப்போ தான் அவதாரம் பண்ணுறாங்க. அந்த துர்கா அவதாரம் எடுத்து தான் அசுரருங்களை கொல்றதுக்குன்னே வராங்க அந்த அவதாரத்தில். அதாவது ஈவில் டிஸ்ட்ராய் பண்ணணும், இதெல்லாம் அழித்து குட் நிலைக்கணும் அப்படின்ற மாதிரி, தர்மம் நிற்கணும், அதர்மமெல்லாம் ஒழியணும் அப்படின்னு அந்த துர்கா அவதாரமாக வராங்க. துர்கானால என்ன அர்த்தம்னா இம்பாசிபிள் அப்படின்னு அர்த்தம். இம்பாசிபிள் அதாவது அதை தாண்டி போக முடியாது, அதை கடந்து போக முடியாது. சம்திங் விச் இஸ் இம்பாசிபிள் டு ரீச் ஆர் பாஸ் ஓவர். அது நெருங்கி போயோ அதை தாண்டி போக முடியாது. அதனால் இம்பாசிபிள், விச் இஸ் இம்பாசிபிள் டு பாஸ் ஓவர், அதுதான் மீனிங். அதனால்தான் அந்த ஃபோர்ட்டுங்களுக்கு கூட ராஜாங்க துர்கம்னு தான் சொல்லுவாங்க இல்லையா? ராஜா கோட்டைங்க அந்த காலத்துலலாம் பெரிய பெரிய ஸ்ட்ராங் கோட்டைங்க கட்டிக்கினாங்க இல்லையா? அதுக்கெல்லாம் துர்கம் தான் பேர் சம்ஸ்கிருதத்தில். நம்ம தான் தமிழ்லலாம் கோட்டை, நம்ம வேறு அதர் லாங்குவேஜஸில் கொலோக்கியலாக கோட்டைன்னு சொல்லுவோம். பட் அந்த ஃபோர்ட்டுன்றது துர்கம் தான் அதுக்கு பேர். துர்கம்னா என்ன, எதனால் அதை வச்சாங்க அப்படின்னா, எனிமி வருவான், வந்து ஹி கேனாட் பாஸ் ஓவர்னா அதை தாண்டி அந்த பக்கம் போக முடியாது. அந்த கோட்டை ஃபோர்ட் வால்ஸே அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். இட் இஸ் இம்பாசிபிள்னா அதை தாண்டி உள்ளே வர முடியாது, அப்படி கட்டியிருப்பாங்க. அதனால தான் அதுக்கு துர்கம்னு பேர். அந்த மாதிரி துர்காதேவி இவங்களும் அதே மாதிரி அர்த்தத்தில் அந்த ஒரு அவதாரம் எடுத்து வராங்க. என்னை கடந்து உன்னால் தாண்டி போயிட முடியுமா, பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து இந்த மாதிரி அட்டூழியம் இவ்வளோ அட்ராசிட்டிஸ் பண்ண பெரிய பெரிய ராட்சசருங்களெல்லாம் அவங்க தான் வதம் பண்ணுறாங்க. இந்த சிலது ரத்த பீஜன் இவ்வளோ இதுவாக இருந்தான் கஷ்டமாக, அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா பாட்டில். அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணாங்க. அதனால் இதை பண்ணும்போது தான் இந்த பாட்டு பாடினது, இந்த மகிஷாசுரனை பண்ணும்போது தான் இந்த ஸ்தோத்திரமே பாடினாங்க. ஸோ அந்த மாதிரி மகிஷாசுரனை வதைக்கிறாங்க. எப்படி ஆச்சு இந்த சண்டைன்னா, அந்த மகிஷனுக்காகவே எடுத்த அவதாரம் தான். பட் அவங்கள மற்ற பேரையும் அதில் அழிச்சிட்டு அப்புறம் இவனுக்கு வந்தாங்க. இவனோட 9 நாள் யுத்தம் நடந்தது. 9 days சண்டை போட்டு. அதாவது என்ன, இந்த அசுரர்களுக்கு எல்லாமே மாயாஜாலம் நல்லா வரும், மாயாவிங்க. அதாவது விதவிதமாக ரூபம் எடுப்பான். அதுக்கு முன்ன ஒருத்தனை புகை விட்டான்னு பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி ஷேப் மாற்றிப்பான், ஃபார்ம் மாற்றிடுவான். திடீர்னு சிங்கம் லயனாக வருவான். அந்த சிங்கத்தை பார்த்து அது அவன்தான் புரியாது முதல்ல, அது ஏதோ சிங்கம் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனால்
எங்கே பேட்டில் ஃபீல்டில் சிங்கத்தை விட்டான் பாருன்னு தான் நினைப்போம். ஆனால் அந்த சிங்கமே அவன்தான் அப்படின்னு புரியறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அந்த மாதிரி அதுக்கப்புறம் அதை அட்டாக் பண்ணணும். அதுக்கப்புறம் எலிஃபெண்ட்டாக வருவான், இல்லை ஏதோ ஒரு ரூபமாக ஏதாவது ஒரு ஃபார்ம் எடுத்துக்கின்னு அந்த சண்டை போடுறதுக்கு வருவான். அதில் அப்படி ஒவ்வொரு ஃபார்மையும் அழிச்சிக்கின்னு வந்தாங்க. அந்த மாதிரி பண்ணி 9 நாள் அந்த சண்டை போகுது. அவன் அழியலை. கடைசியாக 9th டே அவனுடைய ஒரிஜினல் ஃபார்மான மகிஷம் எருமை ஃபார்ம் எடுத்தான், பஃபலோ. அந்த ஃபார்ம் வந்ததும் தான் அம்மா அவனை கெட்டியாக பிடிச்சிட்டு லெஃப்ட் லெக்கால் அப்படியே ஒரு கிக் பண்ணுறாங்க. ஒரு விட்டு அவன் செஸ்ட்டு மேலே அப்படியே கிக் பண்ணி அவன் விழுந்ததும் தன்னுடைய சூலாயுதம் அந்த பெரிய திரிசூலத்தால் குத்தி கொல்றாங்க. ஸோ மகிஷன், அந்த மகிஷாசுரன் அந்த பஃபலோ ரூபம் எடுத்த உடனே அவனை கொன்னுட்டாங்க. மகிஷாசுரனை வதம் அங்கே பண்ணாங்க. அதோடு அவனுக்கு அதை அந்த 9 நாள் சண்டை போட்டாவனும் 9th டே அந்த மகிஷாசுரனை எண்ட் ஆஃப் 9th டே முடிச்சுட்டாங்க அவனை. அந்த மாதிரி அதை தான் நம்ம அப்புறமா அந்த 9 நாளும் நவராத்திரி அப்படின்னு கொண்டாடி இந்த துர்கா பூஜை பண்ணி 10th டே அம்மா விஜயம் சாதிச்சாங்கன்றதுனால விஜயதசமி, தசமின்ற அன்னைக்கு விஜயதசமியாக இப்போவும் இன்றைக்கும் கொண்டாடுறோம். அப்படி இது எங்கே நடந்தது அப்படின்னா, மெயினாக அவன் எங்கேயோ எல்லா உலகம் பூரா சுற்றினான், எல்லா லோகத்துலேயும் சுற்றினான். சண்டை ஒரு இடத்துல நடக்கலை. அந்த இந்த இது பிரம்மலோகத்துலேருந்து ரிஷிலோகம்னு எங்கெங்கேயோ மாறி 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 மாயாவி மாதிரி சுற்றின்னு தான் இருந்தான், மாயாஜாலத்தில். அப்படி தேடி தேடி தான் போய் ஃபைட் பண்ணாங்க அம்மாவும். அந்த மாதிரி ஃபைனலாக அவன் 9th டே வந்தது மைசூர் பக்கத்தில், இப்போ நமக்கு இருக்கிற அந்த மைசூர் கிட்ட சாமுண்டி ஹில்ஸ் இருக்குது, அந்த மலை மேலே வந்தான். அந்த மலையில் வந்தப்போ தான் அவனை கொன்னாங்க. அங்கே வந்தப்போ தான் அந்த மகிஷ ரூபத்தில் வந்த உடனே அவனை கொன்னுட்டாங்க. ஸோ அந்த கொல்லப்பட்டது, அவனை கொன்னது அந்த சாமுண்டி ஹில்ஸில். அதனால் அம்மாவுக்கு அங்கே சாமுண்டீஸ்வரி அப்படின்ற பேர் உண்டு. சாமுண்டேஸ்வரியாக அங்கே தங்கினாங்க. அங்கே ஒரு வர்ஷிப், அங்கே ஒரு கோவில் இருக்குது அம்மாவுக்கு. சாமுண்டீஸ்வரி டெம்பிள் ரொம்ப பிரசித்தமானது. அந்த மாதிரி அந்த சாமுண்டி ஹில்ஸில் அவனை வச்சு கொன்னாங்க மகிஷனை. அதுக்கப்புறம் அதனால தான் மைசூரில் கொஞ்சம் ரொம்ப இந்த நவராத்திரி விசேஷமாகவும் பண்ணுவாங்க. அதாவது இப்போவும் ராஜா இருக்கிறாரு அங்கே மைசூரில் இல்லையா, அந்த பேலஸில் அவங்கெல்லாம் இந்த நவராத்திரி செலிப்ரேஷன் கிராண்டாக ப்ரொசஷன் எடுத்து பண்ணுவாங்க. துர்கா பூஜை தான் 9 நாளும் துர்கையை பூஜை பண்ணி சாமுண்டீஸ்வரி பூஜை பண்ணி 10th டே விஜயதசமி ரொம்ப கிராண்டாக இப்போவும் நடத்துகிறாங்க. அந்த மாதிரி ஏன்னா அங்கே தான் அது நடந்ததுனால. அந்த மைசூரில் தான் சிட்டியில் ஒரு இடத்துல மகிஷாசுரனுடைய ஸ்டாச்சு கூட இருக்குது, அதுவும் இருக்குது. அங்கே போனவங்க பார்த்துருப்பீங்க. அதாவது அந்த மகிஷன்ன்றவன் எப்போவுமே எருமை தலையோடவும் மனுஷ உடம்போடவும் பிறந்தான்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, முதலே அப்படி பார்த்தோம். அந்த எருமை தலையோடவே எப்பவும் இருக்க மாட்டான். சில சமயம் நார்மல் மனுஷ தலை தான் இருக்கும், ஆனால் 2 கொம்பு மட்டும் இருக்கும், எருமை கொம்பு, ஹார்ன்ஸ், அப்படி இருப்பான். சில சமயம் அதுவும் இல்லாமல் கூட இருப்பான், நார்மல் ஹியூமன் பீயிங் மாதிரி இருப்பான். அப்படியெல்லாம் ஷேப்பு ஃபார்ம் மாற்றிக்கினே இருப்பான் அவன், அந்த மாதிரி இருப்பான். ஆனால் பிறந்தது எருமை தலையோட, அதே மாதிரி முடிஞ்சதும் அவன் அழிஞ்சதும் எருமை ரூபத்தில் தான். அந்த மாதிரி இது அந்த ஸ்டோரி நடந்ததெல்லாம் அந்த மைசூர் பக்கத்தில் தான். அப்படி அங்கே விதைச்சாங்க, அவனை அழித்தாங்க அம்மா துர்கை. அங்கே அந்த இடத்துல அவங்களுக்கு சாமுண்டீஸ்வரின்ற பேரும் வந்தது. அதுக்கப்புறம் அங்கேருந்து அந்த கோபம் தனியில் எவ்வளோ ஓட வச்சான் பற்றியான்ற மாதிரி அந்த கோபத்தில் அங்கேருந்து தாவி தாவி எல்லா மலைங்களும் மலையாக அப்படியே மலையிலேருந்து மலைன்னு போய்கினே இருக்கிறாங்க அந்த கோவத்தில். அந்த மாதிரி மலைங்களில் தாண்டி தாண்டி வந்து கீழாத்ரி மலைன்னு ஒரு இடத்துக்கு வராங்க. கீழாத்ரி மலை கிட்ட அங்கேயும் கோவத்திலே தான் இருக்கிறாங்க. அப்போது அங்கே கொஞ்சம் நேரம்
ரெஸ்ட் எடுக்கிறாங்க அந்த கீழாதிரி மலை மேலே. அப்போது இந்திரனும் மற்ற தேவர்களும் அப்போ தான் ஓடி வராங்க. ஏன்னா இது அவன் அழிஞ்சான்னு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் அம்மா இப்படி தாவி தாவி மலைங்களா தாவி கீழாதிரி மலைக்கு வந்திருக்காங்கன்னு தேடின்னு வந்து அங்கே வந்து இந்திரன் தன்னோட அதர் தேவாஸ் எல்லாரும் வந்துட்டாங்க. அக்னி பகவான், யம பகவான், வாயு பகவான், வருண பகவான், எல்லாரும் தேவருங்க தானே. அப்படி அவங்க எல்லாமே வந்து அப்படியே சாஷ்டாங்கமாக அம்மா காலில் விழுந்து தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு அவங்க கேட்டுக்குன்னு தானே அவங்க இந்த ரூபத்தில் வந்து வதைச்சாங்க. எங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் கொடுத்தா அசுரன் அழிச்சிங்க அம்மான்னுட்டு அவங்களுக்கு கும்பிட்டு வணங்கி அதுக்காக அங்கே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இந்த விஜயதசமியை கூட அங்கே செலிப்ரேட் பண்ணுறாங்க அந்த தேவருங்க. அப்படி அந்த இந்திரன் வந்து அங்கே வணங்கினான் அப்படின்றதுனால அங்கே அந்த அம்மா அந்த மலைக்கு கீழாதிரின்னு பேர் அந்த மலைக்கு இல்லையா, அதுக்கு இந்திர கீழாதிரி அப்படின்னு மாறிச்சு. ஸோ இந்திர கீழாதிரி மலை, அந்த ஒரு மலையும் ஃபேமஸான மலை ஃபார் துர்கா தேவி. அது இப்போ நம்மளுடைய விஜயவாடாவில் இருக்குது. இப்போ நமக்கு இருக்கிற விஜயவாடா ஊர் இருக்கு இல்லையா ஆந்திராவில், அந்த ஊரில் இருக்கிற இந்திர கீழாதிரி மலையில் இப்போவும் கோவில் அவங்களுக்கு இருக்குது. அந்த மாதிரி இந்த 2 மலைங்க ஃபேமஸ் ஆச்சு இந்த ஸ்டோரியில். சாமுண்டி ஹில்ஸும் இந்த கீழாதிரி மலையும். கீழாதிரி மலைக்கு இந்திரன் வந்ததுனால இந்திர கீழாதிரின்னு அந்த பேர் மாறிச்சு. ஸோ அப்படி இப்போது அங்கேயும் ஒரு கோவில் உண்டு. அந்த இடத்துலையும் இந்திரன் வந்து எல்லாம் தேங்க்ஸ் பண்ணிவிட்டு அவங்கெல்லாம் கும்பிட்டுட்டு போனாங்க. ஆனாலும் அவங்க கோவத்தில் தான் இருந்தாங்க. இன்னமும் அந்த கோபம் இருந்துக்கினே தான் இருந்தது. அப்போது அங்கே தான் அந்த கீழாதிரி மலைக்கு தான் ஆதிசங்கரர் போய் அம்மானுடைய கோவத்தை தணிக்கிறார். அதுக்கு என்ன பண்ணாருன்னா ஸ்ரீசக்கரத்தை அந்த மலை மேலே ஒரு இடத்துல புதைச்சி இன்ஸ்டால் பண்ணி அதில் அம்மானுடைய கோவத்தை இறக்குறாரு. அவங்க அங்கே உட்காந்து கோவத்துலேயே அந்த மலை மேலே உட்காந்துங்கிறப்போ அந்த கோவத்தெல்லாம் அந்த ஸ்ரீசக்கரத்தில் அதை மந்திரிச்சு அதனுடைய தியானம் பண்ணி அதுக்கு சொல்ல வேண்டிய மந்திரங்கள்லாம் சொல்லி அந்த கோவத்தெல்லாம் அதில் இறக்குறாரு. அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தணிகிறாங்க. அப்போ தான் இந்த பாட்டையும் பாடியிருப்பாங்க. ஆனால் அது யார் பண்ணாங்கன்றதுல தான் நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்குது. பட் இந்த பாட்டையும் பாடி அவங்க கோவத்தை தணிய வச்சு அங்கே அம்மாவுக்கு கோவம் தணியுது அந்த கீழாதிரி மலை மேலே. தணிஞ்சப்புறம் அந்த கோவம் இருந்த வரைக்கும் செவன்னு இருந்தாங்களாம். அதாவது செவந்து போய் ரெட்டிஷாக கோவம் அவ்வளோ, முகமெல்லாம் உடம்பெல்லாம் செகப்பாக செவந்து போய் இருந்தாங்க. அந்த கோபம் தனியாக கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க கோல்டன் கலரில் மாறிட்டாங்க அம்மா. பொண்ணு தங்கமாக ஜொலிச்சாங்களாம். அப்புறம் அந்த சிகப்பு போயிடுச்சு, அந்த கோவன்றது போனதுக்கப்புறம் தங்கம் போல் ஜொலிச்சாங்க. அதனால் கனகதுர்கான்னு பேருங்க. அந்த கீழாதிரி மலை மேலே அவங்களுக்கு அந்த மாதிரி அவங்க மாறினதுனால சாந்தமானாங்க. பொண்ணு மாதிரி நம்ம தங்கம் போல் கோல்டு கலரில் மாறிட்டாங்க. அதனால் கனகதுர்கா அப்படின்ற பேரில் இப்போவும் அங்கே தான் டெம்பிள் இருக்குது ஃபேமஸாக, கனகதுர்கா கோவில். அங்கே சின்ன கோவிலில் அங்கே இருந்துட்டாங்கன்ற மாதிரி தான் அர்த்தம். அப்புறம் அப்போது ஆரம்பத்தில் அந்த மாதிரி ஆனப்போ கூட ஜனங்களுக்கு ரொம்ப தெரியாது இல்லையா. அந்த மலையை சுற்றி மலைவாசிங்க, அந்த ட்ரைபல் பீப்புள் தான் போய் அவங்கள வர்ஷிப் பண்ணின்னு இருந்தாங்க அந்த காலத்தில். யாருக்கும் ரொம்ப தெரியாது. அப்புறம் தான் அது இப்போது ரொம்ப பாப்புலர் ஆகி கனகதுர்கா டெம்பிளும் இந்த சாமுண்டீஸ்வரி டெம்பிள் இதெல்லாம் ஃபேமஸ் ஆகிடுச்சு. அப்புறம் அந்த மாதிரி இந்த கனகதுர்கா டெம்பிள் இப்போ அங்கே 19th செஞ்சுரியிலேருந்து தான் அது டெம்பிளாக கட்டி பெருசாக வணங்கப்படுறாங்க அம்மா. அங்கே அந்த மலைக்கு கீழே இருக்கிற ஊரெல்லாம் தான் பெஜவாடா அப்படின்னு இருந்தது அந்த காலத்தில். இப்போ அது விஜயவாடான்னு பேர் மாறி இருக்குது. ஸோ இது 2 ஸ்தலங்களும் துர்காதேவியினுடைய ரொம்ப பாப்புலர் ஃபேமஸ் பில்கிரிமேஜ் க்ஷேத்திரங்கள். சாமுண்டி ஹில்ஸும் மைசூரும் இந்த விஜயவாடாவில் இருக்கிற
கனகதுர்கா கோவிலும். அதுதான் எங்கள் அம்மா பற்றியும் இந்த மகிஷாசுரனை பற்றியும் பார்த்தோம். அப்படி இந்த அசுரனுங்களை கொன்று விக்டரி ஓவர் ஆஃப் குட் ஓவர் ஈவில், அதுக்காகவே எடுத்த அவதாரம் துர்கா அவதாரம். அப்போ அவங்களுக்கு கூடவே ஹெல்ப்புக்கு காளிகாதேவியும் வந்தாங்க அப்போ அப்படின்ற மாதிரியும் அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி அசுரருங்களை அழித்தாங்க. அதுதான் ஸ்டோரி. இப்போ நம்ம நினச்சி பார்க்கலாம், சரி அந்த காலத்தில் இப்படி அசுரனுங்க இருந்தாங்க, அழித்தாங்க, அதெல்லாம் ஆச்சு. இப்போ நமக்கு என்ன, இப்போ என்ன பண்ணுறாங்க, நம்ம வர்ஷிப் பண்ணால் நமக்கு என்ன நடக்கும் பெனிஃபிட்ஸ்னால், நம்மக்கிட்ட அசுரனுங்க இல்லையா இப்போனா இருக்காங்களே. அந்த காலத்தில் அசுரன் தனியாக, தேவ தனியாக, மனுஷன் தனியான்னு இருந்தாங்க. கலியுகத்தில் அப்படி இல்லை. நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயுமே அசுரன் இருக்கிறோம். மனுஷனுக்குள்ளேயே தெய்வ குணங்களும் இருக்குது, அசுர குணங்களும் இருக்குது. நல்ல குணமும் இருக்குது, கெட்ட குணமும் இருக்குது இல்லையா. அதுலேயும் நமக்கு இருக்கிற அந்த 6 தோஷங்கள் இருக்குது இல்லையா. காம, குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம், இதெல்லாம் தான் அசுரன். இதெல்லாம் ஒன்று ஏதாவது ஒன்று அதிகமானா கூட அசுரத்தனம் தானே. கோபம் வெறி ஏறிச்சுன்னா அது ஒரு ராட்சச புத்தி தான், என்ன வேணால் பண்ணிவிடுவோம் அந்த கோபத்தில். அப்புறம் காமம் அதாவது எல்லாம் வெறி பிடிச்சத்தனமாக ஒரு ஆசை வந்ததுன்னா எதுலையாவது இது மேலே அது எனக்கு கிடைச்சே தீரணும், அது எனக்கு வரலைன்னா நான் கொன்னுடுவேன் எல்லாரையும், அப்படிலாம் தானே பேசுகிறாங்க. அந்த மாதிரி ஒரு வெறித்தனமான ஆசை, வெறித்தனமான கோபம், அப்புறம் லோபம்னா கிரீடு, அந்த மாதிரி எல்லாருக்கும் எனக்கே வேணும், மற்றவன் யாரும் வாழக்கூடாதுன்னு நினைக்கிறது. அப்படி மோகம்னா அதிகமாக அந்த மாதிரி தான் இக்னோரன்ஸ், அது இக்னோரன்ஸ் அந்த மாதிரி. அப்புறம் மதம் ஈகோ, மதம், மாத்சரியம், ஜெலசி, இது எல்லாமே ஒரு ஈவில் குணங்கள், அசுர குணங்கள். அது நார்மலாக கொஞ்சம் மைல்டாக இருந்தால் இருக்கலாம், அது இருந்துன்னு இருக்கலாம், கோபமும் இருக்கலாம், ஆசைங்களும் இருக்கலாம், மைல்டாக இருந்தால் இருக்கலாம், மனுஷத்தனமாக இருக்கும். அப்போது வெறியேறிச்சுன்னா அசுரத்தனம் வந்துடும். அதனால் அந்த மாதிரி ஆனப்போ நமக்குள்ளேயே அந்த அசுரங்க இருக்கிறானுங்கன்னு அர்த்தம். அதை கொல்வாங்க, அதை அழிக்கிறதுக்கு வருவாங்க அப்போது நமக்குள்ளே இருக்கிற அந்த அசுரத்தனத்தை. அதனால தான் நம்ம எப்போவுமே இந்த அம்மாவை வேண்டின்னு இந்த வர்ஷிப் பண்ணின்னு இருந்தால் அதெல்லாம் வளராத இருக்கும். அந்த அசுரத்தனமெல்லாம் வளராமல் கண்ட்ரோலில் இருக்கும். அதை கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு நம்ம துர்காதேவியை வணங்கின்னு தான் இருக்கணும். இல்லைன்னா அவங்க அந்த அதுலேயே அழிஞ்சு போயிடுவோம். அந்த மாதிரி இருக்கிற ஒவ்வொருத்தனும் இது வளர்ந்ததுன்னா அசுரகுணம் வந்தால் அதுலேயே அழிஞ்சு போயிடுவான். அதுதான் இப்போ இருக்கிற அசுரருங்க. அதுவே இல்லாத வெளியிலேருந்து வர சில அசுரத்தனங்களும் இருக்குது. அதாவது நம்ம ஹெல்த்தை அஃபெக்ட் பண்ணுற நோய்ங்க. இப்போ ரத்த பீஜன்னு பார்த்தோம், அது யார் இப்போ எங்கே இருக்கிறான், வேணா இருக்கிறான், இப்போ கூட உடம்புக்குள்ளேயே இருக்கிறான். பிளட் கேன்சர் அதெல்லாம் அந்த மாதிரி தான், ரத்த பீஜன் மாதிரி தான். அதெல்லாம் அப்படி தான் ஸ்ப்ரெட் ஆகிக்கினே இருக்கும் இல்லை உடம்புக்குள்ளே அந்த நோய். அவன் எப்படி வளர்ந்தான், ஒரு ட்ராப் ஆஃப் பிளட்லேருந்து அத்தனை பேர் வந்தான். அதே மாதிரி தான் அந்த பிளட்டில் ஏதோ ஒரு தப்பாச்சுன்னா அது ஒரு நோய் பரவிக்கினே இருக்கும். அது இல்லாத இந்த மாதிரி வைரஸ், இந்த டேஞ்சரஸ் வைரஸ், இதெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிறது தானே. ஸோ இதெல்லாமும் இப்போத்தி அசுரத்தனங்க தான். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் கொல்றதுக்கும் அம்மா தான். துர்காதேவியை வணங்கின்னு இருந்தால் இந்த வெளியிலேருந்து வந்து நம்மளை கொல்லக்கூடிய இந்த உயிர்கொல்லி டிசீசஸ், அந்த நோய்கள்லேருந்து காப்பாற்றிக்கிறதுக்கும் அம்மா தான். இதெல்லாம் தான் இப்போது ராட்சசருங்கன்னு அர்த்தம். வேறு தனியாக ராட்சசன், இதோ இவன் ராட்சசன் காமிக்கிற மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க. நமக்கு எல்லாருக்குள்ளேயுமே நமக்கு இருக்கிற அந்த குணங்களும் அந்த நோய்களும் அதுதான் ராட்சசருங்க. ஸோ இதையெல்லாம் தான் இப்போது இந்த மாதிரி இந்த ஸ்தோத்திரங்க படித்து இந்த ஐகிரி நந்தினி இந்த பாட்டெல்லாம் பாடி அம்மாவை குளிர வச்சு நம்மளையும் காப்பாற்றிக்கிறோம். அதுதான் இப்போது இதனுடைய பெனிஃபிட். ஸோ அந்த மாதிரி இந்த ஸ்தோத்திரத்தினுடைய கதை முழுக்க பார்த்துட்டோம். இப்போது
ஸோ இதோட நிறுத்திக்கலாம். இது ஆகிப்போச்சு. இந்த ஒரு சீரீஸ் முடிஞ்சது இதோட. அதுக்கப்புறம் அடுத்து காட் வில்லிங் வேறு ஏதாவது பார்க்கலாம் அதுக்கப்புறமா. ஸ்ரீ துர்காயை நமஹ.